அதிகாலையின் அமைதியில் பை பரீஸ் வஸ்லிஹேம். அத்தியாயம் 15. தனக்கு பட்டிருந்த மரண காயம் என்பதையும் நீண்ட நேரம் வதைப்பட்ட பின்பே தனக்கு சாவு வரும் என்பதையும் ரீதா அறிந்திருந்தாள். இப்போதைக்கு வலி அநேகமாக இல்லை. வயிற்றைதான் வர வர அதிகமாக காந்தியது. தாகம் எடுத்தது. ஆனால் தண்ணீர் குடிப்பது கூடாததாய் இருந்தது. ரீதா துணியை நீர்க்குட்டத்தில் நனைத்து உதடுகள் மேல் வைத்து கொண்டாள். ஒரு பீர் மரம் வேரோடு சாய்ந்திருந்த பள்ளத்தில் அவளை கிடத்தி அவள் மேல் கிளைகளை போட்டு மூடிவிட்டு போனான் வஸ்கோ. அப்பொழுதும் குண்டுகள் வெடித்து கொண்டிருந்தன. ஆனால் விரைவில் நிசப்தம் குடிக்கொண்டது. ரீதா அழுதாள். சத்தமின்றி விம்மலின்றி அழுதாள். முகத்தில் மட்டுமே கண்ணீர் பெருகி வழிந்தது. ஜேனியா உயிரோடு இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பின்னர் கண்ணீரும் வற்றிவிட்டது. அவளுக்கு இப்பொழுது எதிர்பட்டிருந்த பெரிய காரியம் கண்ணீரை போக்கிவிட்டது. இந்த காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதும் அதற்கு ஆயத்தம் ஆவதும் அவசியமாக இருந்தன. குளிர் நிறைந்த கருத்த அடியற்ற பள்ளம் அவள் கால்களின் அருகே திறந்து கிடந்தது. ரீதா துணிவுடன் அதை கடுத்து நோக்கினாள். தனக்காகவோ தனது வாழ்க்கையும் இளமையும் எண்ணியோ அவள் வருந்தவில்லை. ஏனென்றால் தன்னை விட எவ்வளவோ முக்கியமான ஒன்றை பற்றியே அவள் ஓயாது சிந்தித்து கொண்டிருந்தாள். அவளுடைய மகன் அனாதையாக தன்னந்தனியாக அவளுடைய நோயுற்ற தாயினிடம் இருந்தான். யுத்தத்தின் அவன் என்ன துன்பங்களை அனுபவிப்பான்? அதன்பின் அவனது வாழ்க்கை எப்படி அமையும் என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் ரீதா. வாஸ்கோ விரைவில் திரும்பி வந்தான். கிளைகளை அகற்றிவிட்டு பேசாமல் அருகே உட்கார்ந்தான். அடிபட்ட கையை பிடித்து கொண்டு அசைந்தாடினான். ஜேனியா கொல்லப்பட்டு விட்டாளோ? அவன் தலையை ஆட்டினான். பின்பு சொன்னான், நாம் சாமான் மூட்டைகளை காணோம். மூட்டைகளும் இல்லை, துப்பாக்கிகளும் இல்லை. ஜெர்மானியர் ஒன்றாக எடுத்து போய்விட்டார்கள். இல்லாவிட்டால் மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஜேனியா உடனே மறித்துவிட்டாளோ? உடனே என்றான் வஸ்கோ. அவன் சொன்னது உண்மையல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். அவர்கள் போய்விட்டார்கள். சுரங்க வெடிகளை எடுத்து வருவதற்காக என்று தோன்றுகிறது. அவளுடைய மங்கிய எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பார்வையை அவனுடைய விழிகள் சந்தித்தன. அவர்கள் நம்மை வெல்லவில்லை. புரிந்து கொண்டாயா? நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். என்னை வீழ்த்தியாக வேண்டும் இன்னும் என்று கத்தினான். பற்களை நெரித்தவாறு கைவலியை போக்கும் பொருட்டு அசைந்தாடி கொண்டு அவன் பேசாதிருந்தான். வலிக்கிறதோ? எனக்கு இங்கே வலிக்கிறது என்று நெஞ்சை விரலால் காட்டினான் வஸ்கோ. இங்கே கொடிய வலி எடுக்கிறது. பொறுக்க முடியாத வலி. உங்கள் எல்லோரையும் மாய்த்துவிட்டேனே. 5 பேரையும் மடித்தேனே. எதற்காக? ஒரு 10 ஜெர்மானியர்க்காகவா? அட, எதற்காக நீ இப்படி அலட்டிக் கொள்கிறாய்? எல்லாம் புரிந்ததுதானே? யுத்தம் நடக்கிற வரையில் புரியும். பிறகு சமாதானம் வந்ததுமோ நீங்கள் ஏன் சாக நேர்ந்தது என்பது புரியுமா? நான் இந்த ஜெர்மானியர்களை ஏன் மேலே போக விடவில்லை, எதற்காக அப்படி முடிவு செய்தேன் என்பது விளங்குமா? என்ன ஐயா, நீங்கள் ஆண் பிள்ளைகள் எங்கள் தாய்மாரை துப்பாக்கி குண்டுகளிலிருந்து தாக்க முடியாமல் போய்விட்டீர்கள். அவர்களை சாவுக்கு மனம் விடுத்து வைத்துவிட்டீர்கள். நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்கிறீர்களே, என்ன ஐயா இது? கிரேவ் ரயில் பாதையையும் பெலமோர் கால்வாயும் காப்பாற்றினர்களாக்கும். அங்கேயும் தானே காவல் இருந்தது. 5 பெண்களையும் கை துப்பாக்கியும் வைத்திருந்த சர்ஜன் மேஜரையும் விட அதிக ஆட்கள் அங்கே இருந்தார்களே என்று இளைஞர்கள் கேட்கும்போது என்ன பதில் சொல்வது? வேண்டாம் என்று தனிந்த குரலில் மொழிந்தாள் ரீதா. தாய்நாடு கால்வாய்களில் தொடங்குவதில்லையே. நிச்சயமாக இல்லை. நாம் தாய்நாட்டை காத்து சண்டை போட்டோம். முதலில் தாய்நாட்டை, பின்புதான் கால்வாயை. ஆமாம். வஸ்கோ துயர பெருமூச்சு விட்டு சற்று நேரம் பேசாதிருந்தான். நீ கொஞ்சம் படுத்திரு. நான் 4 பக்கமும் சுற்றி பார்க்கிறேன். இல்லாவிட்டால் பகைவர்கள் திடீரென்று வந்து விடுவார்கள். நம் காரியம் தீர்ந்துவிடும். அவன் கை துப்பாக்கியை எடுத்து எதற்காகவோ அதை கவனமாக சட்டை கையில் துடைத்தான். இந்தா, இதில் 2 தோட்டாகள்தான் மிச்சம். இருந்தாலும் இது இருந்தால் நிம்மதியாக இருக்கும். பொறு ரீதா. அவன் முகத்தை கடந்து கிளைகளால் மறைக்கப்பட்டிருந்த வானத்தில் எங்கோ பார்த்தாள்.
நினைவு இருக்கிறதா? கிளை நிலையத்தின் அருகே நான் ஜெர்மானியர்களை திடீரென்று கண்டது. நான் அப்பொழுது அம்மாவை பார்க்க பட்டணம் போயிருந்தேன். என் மகன் அங்கே இருக்கிறான். 3 வயது. அவன் பெயர் ஆல்பர்ட். என் தாயார் கடும் நோயாளி. நெடுநாள் உயிரோடு இருக்க மாட்டாள். என் தகப்பனார் போன இடமே தெரியவில்லை. கவலைப்படாதே ரீதா, நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். உனக்கு நன்றி. நிறமிழந்த உதடுகளால் அவள் புன்னகைத்தாள். என் கடைசி வேண்டுகோளை நிறைவேற்றுவாயா? மாட்டேன் என்றான் வஸ்கோ. இது அர்த்தமில்லாதது. எப்படியும் நான் சாகத்தான் போகிறேன். வதைப்படுவதுதான் மிச்சம். நான் வேவு பார்த்துவிட்டு வருகிறேன். நடுநிசிக்குள் நம்மவர்களிடம் போய் சேர்ந்து விடுவோம். என்னை முத்தமிடு என்று திடீரென சொன்னாள் ரீதா. அவன் பாங்கின்றி குனிந்து கூச்சத்துடன் அவள் நெற்றியில் உதடுகளை அழுத்தினான். முள்மயிர் என்று அநேகமாக வாய்க்குள் பொழிந்தாள் ரீதா. போ, என் மேல் கிளைகளை போட்டு மூடி விட்டு போ. அவளுடைய உட்குழிந்த சாம்பல் கன்னங்களில் கண்ணீர் மெதுவாக வழிந்தது. வஸ்கோ ஓசையின்றி எழுந்து ரீதாவை கிளைகளால் நன்கு மூடிவிட்டு ஜெர்மானியரை எதிர்நோக்கி ஆற்றுக்கு விரைவாக நடந்தான். பையில் கனமாக ஆடியது பயனற்ற கைக்குண்டு. அவனிடம் இருந்த ஒரே ஆயுதம். கிளைகளில் அமிழ்ந்த மந்தமான வெடி ஓசையை அவன் கேட்டான் என்பதை விட உணர்ந்தான் என்பதே சரியாயிருக்கும். காட்டின் நிசப்தத்தை உற்று கேட்டவாறு அசையாது நின்றான். பின்பு நம்புவதற்கு அஞ்சியவனாக வேருடன் சாய்ந்து விழுந்திருந்த பிரம்மாண்டமான பீர் மரத்துக்கு திரும்பி ஓடினான். ரீதா பொட்டில் சுட்டு கொண்டிருந்தாள். இரத்தம் அநேகமாக வரவில்லை. குண்டு துளையை சுற்றி நீல வெடி மருந்து துகள்கள் விளிம்பு கட்டியிருந்தன. வஸ்கோ எதனாலோ அவற்றை நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தான். பின்பு ரீதாவை ஒரு புறம் கொண்டு வைத்துவிட்டு அவள் அதுவரை படுத்திருந்த இடத்தில் குழி தோண்டினான். இங்கே தரை மென்மையாக இருந்தது. எளிதில் தோண்ட முடிந்தது. அதை கம்பால் குத்தி தோண்டி கைகளால் மண்ணை வாரி வெளியே போட்டான். வேர்களை கத்தியால் வெட்டினான். மளமளவென்று குழி தோண்டி இன்னமும் விரைவாக ரீதாவின் உடலை அதில் அடக்கம் செய்தான். பின்பு ஓய்வெடுத்து கொள்ளாமல் ரேனியா கிடந்த இடத்துக்கு ஓடினான். கை ஓயாமல் வலித்தது. கடுமையாக வலித்தது. அதில் குத்தல் எடுத்தது. ரேனியாவை மோசமாக அடக்கம் செய்தான். இதை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தான். வருந்தினான். வறண்ட உதடுகளால் கிசுகிசுத்தான். மன்னித்துக்கொள் ரேனியா, மன்னித்துக்கொள். தள்ளாடி இடறி விழுந்தவாறு ஜெர்மானியர்களை எதிர்கொண்டு சினியூவின் குன்றுத்தொடருக்கு நடந்தான். கடைசி குண்டு இருந்த கைத்துப்பாக்கியை இறுக பிடித்திருந்தான். ஜெர்மானியர் விரைவில் எதிர்ப்பட வேண்டும். தான் இன்னும் ஒருவனை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்பது ஒன்றே இப்பொழுது அவன் விரும்பியது. ஏனென்றால் திராணி இல்லை. கொஞ்சம் கூட திராணி இல்லை. வலிதான் இருந்தது உடம்பு முழுவதிலும். சூடேறிய குண்டுகளும் மேலே அமைதியாக படர்ந்து வெளிர் மங்குல் மூடுபனி தாழ்நிலத்தில் அடர்ந்து விட்டது. காற்று அடங்கி போயிற்று. கொசுக்கள் ஜார்ஜன் மேஜருக்கு மேலே படலங்களாக பறந்தன. அவனுக்கோ இந்த வெளிர் முட்டத்தில் தென்பட்டார்கள். அவனுடைய பெண்கள் 5 அவன் ஓயாமல் ஏதோ கிசுகிசுப்பதும் தலையை ஏக்கத்துடன் ஆட்டுவதுமாக இருந்தான். ஜெர்மானியரை காணோம். அவன் வெளிப்படையாக ஓசையுடன் அடி வைத்து நடந்தான். ஜெர்மானியரை சந்திக்க விரும்பினான். ஆனால் அவர்கள் அவனுக்கு எதிர்ப்படவும் இல்லை. அவன் மீது குண்டு சுடவும் இல்லை. இந்த சண்டைக்கு முடிவு கட்ட வேலை வந்துவிட்டது. முற்றுப்புள்ளி வைக்க நேரம் வந்துவிட்டது. அந்த கடைசி புள்ளி அவனது கை துப்பாக்கியின் சாம்பல் நிற குழாயில் இருந்தது. வெடித்திரி இல்லாத கைக்குண்டும் இருந்தது. இரும்பு துண்டு. இந்த துண்டை அவன் எதற்காக எடுத்துக்கொண்டு வருகிறான் என்று யாராவது கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடிந்திராது. இராணுவ சொத்தை காப்பாற்றி வைக்கும் சார்ஜன்ட் மேஜருக்கு உரிய பழக்கத்தால் வெறுமே எடுத்துக்கொண்டு சென்றான். இப்பொழுது அவனிடம் எந்த நோக்கமும் இல்லை. விருப்பம் மட்டுமே இருந்தது. அவன் சுற்றி நடக்கவில்லை. அடிசுவடுகளை தேடவில்லை. முடுக்கி விடப்பட்ட இயந்திரம் போல நேரே சென்றான். ஜெர்மானியர்களோ எதிர்ப்படவே காணோம். தேவதாரு மரைச்சோலையை கடந்து காட்டின் வழியே நடந்தான். காலையில்தான் அவ்வளவு சுழுவாக ஆயுதத்தை கைப்பற்றிய லெகோன்தாவ் மடத்தை நெருங்கினான்.
எதற்காக அங்கே போகிறோம் என்று அவன் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் அவனுடைய தவறாத வேட்டைக்கார இயல்பு அவனை இந்த வழியிலேயே நடத்திச் சென்றது. அவன் அதற்கு கீழ்ப்பட்டான். அதற்கு மட்டுமே கீழ்ப்பட்டவனாக அவன் திடீரென்று நடைவேகத்தை குறைத்து உற்று கேட்டவாறு புதர்களில் மறைந்தான். கிணற்றின் உளுத்த மர சுவரும் பழைய குடிலும் இருந்த திறப்பு வேலி ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தொடங்கியது. இந்த 100 மீட்டர்களும் வஸ்கோ ஓசையின்றி மெல்லடி வைத்து நடந்தான். அங்கே பகைவன் இருப்பதை அவன் தெரிந்து கொண்டான். முயல் எங்கிருந்து வெளியே பாயும் என்று ஓநாய் தெரிந்து கொள்வது போன்று நிச்சயமாகவும் விளக்க முடியாத வகையாலும் அவன் அறிந்து கொண்டான். திறப்பின் அருகில் இருந்த புதர்களின் மறைவில் அவன் அசையாது நீண்ட நேரம் நின்று கிணற்றின் மரசுவற்றை சாய்ந்த மடத்தையும் முளைகளிலிருந்து கருண்ட புதர்களையும் விழிகளால் துழாவினான். கிணற்றின் அருகே அவன் கொன்ற ஜெர்மானியரின் உடல் இல்லை. சுற்றுமுற்றும் குறிப்பாக எதுவும் இல்லை. ஒன்றும் கவனத்தை ஈர்க்கவில்லை. ஆயினும் சர்ஜன் மேஜர் பொறுமையுடன் காத்திருந்தான். குடிலின் மூலையிலிருந்து மங்கலான கரை ஒன்று சற்றே நகர்ந்ததைக் கண்டு அவன் வியப்படையவில்லை. பாராக்காரன் அங்கே நிற்பதை அவன் முன்பே அறிந்திருந்தான். பாராக்காரனை நோக்கி அவன் வெகுநேரம் முடிவின்றி நீண்ட நேரம் நடந்தான். கனவில் போன்று மெதுவாக ஒரு பாதத்தை உயர்த்தினான். மெல்லென அதை தரையில் வைத்தான். அடுத்த அடியை உடனே எடுத்து வைக்கவில்லை. உடல் கணத்தை துளி துளியாக மறு காலுக்கு மாற்றினான். ஒரு கிளை கூட நெருக்க கூடாது என்பதற்காக. இவ்வாறு விந்தையான பட்சி நடனம் ஆடிய வண்ணம் அவன் திறப்பு வெளியை சுற்றி போய் அசையாமல் நின்ற பாராக்காரன் முதுகுப்புறம் அடைந்தான். அகன்று கருத்த அந்த முதுகை முன்னிலும் மெதுவாக முன்னிலும் மென்மையாக அடி வைத்து நெருங்கினான். அவன் நடக்கவில்லை, நீந்தினான். ஓரடி தூரத்தில் நின்றுவிட்டான். வெகு நேரம் மூச்சை அடக்கிக் கொண்டிருந்தான். இப்பொழுது இருதயம் நிதானத்துக்கு வருவதற்காக காத்திருந்தான். வெகு நேரம் முன்பே கைத்துப்பாக்கியை உறையில் வைத்து விட்டான். இப்பொழுது கட்டாரியை வலக்கையில் பிடித்து கொண்டு வேற்று உடலின் கடும் நெடியை முகர்ந்தவாறு ஒரே ஒரு முடிவான குத்துக்கு வாக்காக கட்டாரியை உயர்த்தினான். மேலும் சக்தியை திரட்டி கொண்டான். சக்தி கொஞ்சம்தான் இருந்தது. மிக மிக கொஞ்சம். இடது கையோ எதற்கும் உதவும் நிலையில் இல்லை. அந்த குத்தில் அவன் தன் பலத்தையெல்லாம் செலுத்தினான். கடைசி துளி வரை பலம் முழுவதையும் ஜெர்மானியன் அநேகமாக கத்தவில்லை. விந்தையான நீண்ட பெருமூச்சு மட்டும் விட்டு முழங்கால்களை மடித்து சரிந்தான். சர்ஜன் மேஜர் ஒரு பக்கம் சாய்ந்த கதவை தடால் என திறந்து குடிலுக்குள் தாவி குதித்தான். கைகளை உயர்த்துங்கள். ஜெர்மானியர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இருப்பு பாதைக்கு கடைசி நடை புறப்படும் முன் உறங்கி இளைப்பாறுனார்கள். ஒருவன் மட்டும் தூங்கவில்லை. துப்பாக்கியை எடுக்க மூளைக்கு பாய்ந்தான். வஸ்கோ இந்த பாய்ச்சலை கண்டு கொண்டு அநேகமாக நேராக தாக்கி ஜெர்மானியனை குண்டுக்கு இரையாக்கினான். தாழ்ந்த விட்டம் குண்டு வெடிப்பால் அதிர்ந்தது. ஜெர்மானியன் சுவற்றில் மோதி விழுந்தான். சர்ஜன் மேஜர் திடீரென்று எல்லா ஜெர்மன் வார்த்தைகளையும் மறந்துவிட்டான். கரகரத்த குரலில் கத்தினான், லியாகைட், லியாகைட், லியாகைட். பின்பு ருஷ்ய மொழியில் ஆபாச வசவுகளை பொழிந்தான். தனக்கு தெரிந்த கோரத்திலும் கோரமான வசை சொற்களால் திட்டி நொறுக்கினான். இல்லை, ஜெர்மானியர் பயந்தது இந்த கூச்சலுக்கோ சர்ஜன் மேஜர் வீசி ஆட்டிய எரிகுண்டுகோ அல்ல. அவன் தனியன். பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அவன் தனி ஆளா என்று எண்ண கற்பனை செய்ய அவர்களால் முடியவில்லை. அவர்களுடைய பாசிஸ்ட் மூளைகளில் இந்த கருத்து இடம்பெற முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் தரையில் கிடந்தார்கள். அவன் ஆணையிட்டபடியே முகம் குப்பர மிஞ்சிய 4 பேரும் கிடந்தார்கள். 5ஆமவன் தான் பாய்ந்தவன். அவன் ஏற்கனவே மறு உலகில் இருந்தான். ஒருவருடைய கைகளை மற்றவர் இடைவார்களால் இறுக்கி கட்டினார்கள். கச்சிதமாக கட்டினார்கள். கடைசி ஜெர்மானியனின் கைகளை வஸ்கோ தானே கட்டினான். பின்பு கண்ணீர் பெருக்கினான். அழுக்கேறிய மழிக்காத முகத்தில் பெருக்கிற்று விழிநீர். வஸ்கோ குளிரால் நடுங்கினான். கண்ணீருக்கு இடையே சிரித்தான். என்ன, பிடித்து விட்டீர்களா? பிடித்து விட்டீர்களா? 5 பெண்கள். மொத்தம் 5 பெண்கள் இருந்தார்கள். எல்லோருமாக 5 பெயர்.
ஆனாலும் உங்களால் அவர்களை கடந்து போக முடியவில்லை. எங்குமே போக முடியவில்லை. இங்கேயே செத்து மடிவீர்கள். நீங்கள் எல்லோரும் சாவீர்கள். என் கைகளாலேயே உங்கள் ஒவ்வொருவனையும் கொல்லுவேன். தலைமை அதிகாரிகள் மன்னித்து விட்டாலும் நானே கொல்லுவேன். அப்புறம் என்மேல் வழக்கு தொடுக்கட்டும். கையில் குத்தல் எடுத்தது. அது வின் வின் என்று தெரித்தது. அந்த வலியால் அவனுக்கு தீப்பற்றி எரிந்தது. எண்ணங்கள் குழம்பின. எனவேதான் அவன் நினைவை இழந்து விடுவோமோ என்று வெகுவாக அஞ்சினான். நினைவை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். எஞ்சிய சக்தி அனைத்தையும் ஈடுபடுத்தி பிடித்து கொண்டிருந்தான். அந்த கடைசி நடையை அவனால் பின்பு ஒருபோதும் நினைவுபடுத்தி கொள்ள முடியவில்லை. ஜெர்மானியரின் முதுகுகள் அவன் முன்னே எழுந்து எழுந்து தணிந்தன. இடமும் வலவுமாக அசைந்தாடின. ஏனென்றால் வெறியேறியே குடித்தவன் போல தள்ளாடினான் வஸ்கோ. இந்த 4 முதுகுகளைத் தவிர வேறு எதையும் அவன் காணவில்லை. நினைவை இழக்க நேர்ந்தால் அதற்கு முன் இந்த 4வரையும் சுட்டு தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் அவன் மனதில் இருந்தது. நினைவோ கடைசி இழையில் ஊசலாடி கொண்டிருந்தது. உடம்பு முழுவதும் காந்தி வலித்தது. இந்த வலியால் அவன் கதறி அழுதான். கடைசியில் வலு இழந்து விட்டான் போலும். அவர்களை யாரோ கூவி அழைத்தார்கள். தன்னவர்கள், ருஷ்யர்கள் எதிரே வருகிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அப்பொழுதுதான் நினைவு தப்புவதற்கு அவன் அனுமதித்தான். பின்னுரை. வணக்கம் நண்பா. நீ அங்கே வேலையில் முளைந்திருக்கிறாய். நாங்களோ தூசி தும்பு இல்லாத ரம்மியமான இடத்தில் மீன் பிடித்து கொண்டு பொழுதை கழிக்கிறோம். பாழும் கொசுக்கள் பிடுங்கி தின்கின்றன என்பது உண்மைதான். ஆனாலும் வாழ்க்கை ஸ்வர்க்கபோகம்தான் போ. நான் சொல்வதை கேள். பேசாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து சேர். இங்கே கார்களும் கிடையாது, ஆள் கூட்டமும் கிடையாது. ஒரே நிம்மதி. வாரத்துக்கு ஒரு தரம் மோட்டார் படகு ரொட்டி எடுத்துக்கொண்டு வருகிறது. அவ்வளவுதான். மற்றும் பொழுதெல்லாம் ஆமணக்கு திரித்தாலும் கேட்பாரில்லை. உல்லாச பயணிகளின் பொழுதுபோக்குக்கு 2 பெரிய ஏரிகளும் ஓர் ஆறும் இருக்கின்றன. ருசியான மீன்கள் நிறைந்தவை அவை. குடைக்காளான்களையோ வர்ணித்து மாளாது நிற்க. இன்றைக்கு மோட்டார் படகில் வந்தார் யாரோ கிழவனார். நரைமுடி, கட்டுக்கூட்டான மேனி. ஒரு கை இல்லை. அவரோடு வந்தார் ராக்கெட் படை கேப்டன். கேப்டன் பெயர் ஆல்பர்ட் பெத்தோச். எப்படி இருக்கிறது? கிழவனாரை அவர் நாட்டுப்புற பாணியில் ஐயா என்று அழைத்தார். அவர்கள் இங்கே எதையோ தேடினார்கள். என்ன என்றுதான் துருவி கேட்கவில்லை. நேற்று கடிதத்தை முடிக்க நேரமில்லை. காலையில் முடிக்கிறேன். இங்கேயும் சண்டை நடந்துதாம். நீயும் நானும் பிறப்பதற்கு முன் நடந்தது இந்த சண்டை. ஆல்பர்ட் பெத்தோத்திச்சும் அவருடைய தகப்பனாரும் சலவைக்கல் பாலத்தை எடுத்து வந்திருந்தார்கள். நாங்கள் கல்லறையை தேடினோம். அது ஆற்றின் மறுகரையில் காட்டில் இருக்கிறது. கேப்டனின் தகப்பனார் தமக்கு தெரிந்த எவையோ குறிகளை கொண்டு அதை கண்டுபிடித்தார். பாலத்தை எடுத்து போக அவர்களுக்கு உதவ விரும்பினேன். ஆனால் தயக்கமாக இருந்தது. இங்கேதான் காலை நேரம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. இன்றுதான் கவனித்தேன்.